சொன்னபடியே நல்ல ஒரு பேரை நீங்க வச்சிரு. என் வாழ்க்கையிலேயே சந்தோஷம் என்பதை காணவில்லை ஐயா. அப்படியா? என் மகன் பிறந்த நேரம் ஆனந்தமாக இருக்கின்றேன். ஆனந்தமாக இருக்கின்ற நேரத்தில் என் மகனுக்கு ஆனந்தம் செல்வத்தை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கிறா பாருங்க ஐயா. உன் மகனை பார்த்தேமா, அவங்க அப்பனா மாதிரியே முரட்டு பார்வை, திருட்டு பார்வை, அப்படியே பார்க்கணும் பாருங்க. விதை ஒன்று விளைத்தால் முளையும், பயிரானதா ஒன்று முளையும். இல்ல அவங்க அப்பன் மேலே மச்சு மச்சு பார்க்கலான்னு சொல்ல என் காதலர் போலவே தான் இருப்பான். அப்படியே இருக்கிறான் ஐயா. இருந்தாலும் உங்களை நான் என்ன உறவுமுறையாக ஏற்றுக்கொள்வது? என்னை எப்படி கூப்பிடலான்னு நினைக்கிறேன். என் கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்ல ஐயா. நான் இருக்கிறேமா, ஓரியா பிறந்த பாவி நான். உங்களை நான் அண்ணனாக அப்படியே போகணும். என் மகனுக்கு என்ன உறவுமுறை? நான் வந்து தாய் மாமன் முறையாகுது. செய்ய வேண்டிய சீர் வரிசைகள்லாம் ஒன்று விடாம ஒரு குறை இல்லாம நான் செய்யறேமா. முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே இருக்கக்கூடாது ஐயா. இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். சத்தியமா? ஆமா. ஏமா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயா, இனிமேல் என் வாழ்நாளே எந்த ஆம்பளையும் நான் நம்பறதா கிடையாது ஐயா. உங்களுக்கு என்னமா அப்படி சொல்லிட்டா? ஆம்பளை நம்பிதான் இந்த கதி இருக்குது. போதாதா உங்களுக்கு? நம்பிதான் இந்த நிலையில வந்து நிக்கிறியா? நம்பிதான் கெட்டுட்டேன். கடவுளே, என் வாழ்க்கையே கெட்டு. சரி சரி, நான் எப்படி சத்தியம் செய்யணும் மட்டும் சொல்லு. என் கழுத்திலே தாலி இல்லாமல் தான் என் மகன் பிறந்தான் என்ற ரகசியம் என் மகனுக்கு தெரியவே கூடாது. தெரியலாம். எப்பொழுது தெரிய வேண்டும்? அவனுக்கு என்று ஒரு பருவம் வர வேண்டும், வளர்ந்து வாழமாக வேண்டும். 25 வயது கடந்த பிறகுத்தான் என் வாழ்க்கையில்